அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும். பெருமான் தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் 10வது பாடலில் இன்பமே நன்றருளி அருள் இயற்கையிலே வைத்தாலும் இங்கே என்னை துன்பமே செய்வித்தாலும் என் செய்வேன் நின் அருளே துணை என்ற அந்தோ என் பேதை மனமடங்கி இருப்பதன்றி எல்லாம் கண்டிருக்கும் என் அன்பே, என் அம்மா, என் அப்பா, இச்சிறிய நாள் ஆவதென்னே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். இன்பம். இந்த இன்பம் அகவலிலே 1246வது வரியில் அறிவுக்கு அறிவினில் அதுவது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என் தனி அன்பே என்பார். எரிவற்று என்பது நமக்கு நீங்குதலின்றி எப்பொழுதும் இன்பம் அளிக்கக்கூடியது. அறிவு என்பது ஒளி, ஒளி என்பது வெளிச்சம், வெளிச்சம் என்பது விந்து, விந்து என்பது உயிர் பொருள், உயிர் ஒளி, உள்ளொளி. இந்த உள்ளொளி என்பதுதான் அருட்கணல். தயவால் பெறக்கூடிய சுத்த உஷ்ணம் எப்போ நம்மிடம் ஓங்கும்? தயவு என்றாலே உயிர்கள் படும் துன்பத்தை கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் நம் தரத்துக்கு தக்கவாறு உதவுவது. நம்மிடம் ஒன்றுமே இல்லை என்றால் கூட அந்த உயிருக்கு அந்த உயிரின் துன்பத்தை போக்க நாம் எல்லாம் வல்ல பெருமானிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். காரணம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அனுபவத்தை பெற்று கண்டு கலந்து கனிந்து கொண்டு உள்ளார். இறைவன் என்பது இயற்கையிலே குணங்கள் ஏதுமில்லார், பாசங்கள் ஏதுமில்லார் என 3293ஆம் பாடலில் உறுதி செய்கிறார். அருட்பெருஞ்சோதி இறைவர் எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் ஆனவர், எல்லா அண்டபிண்டங்களில் நியதி வலுவாமல் இயங்கக்கூடிய மூல கருமையமாக உள்ளார். அவர் மறைந்துள்ளார். அவர் பேரொளி, பெரும் ஜோதி, பேரறிவு. பரமாச சொர்பராகிய இறைவன் அனாதி. இவர் எப்படி அனாதியோ அதுபோல் அனாதியான ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படியோ அப்படி இறைவனிடத்தில் அனாதியாய் அருட்சக்தி உள்ளது. இந்த அண்டத்தில் பிண்டத்தில் வாழும் உயிர்களுக்கு அண்டத்தில் அமுத காற்றும் பிண்டத்தில் ஜீவிக்க பிறந்தவுடன் காற்றை சுவாசித்து உயிர் வாழ்கிறது. அதாவது இந்த ஜீவன் வாழ்கிறது. இது ஜீவாத்வமாக ஆகிறது. இது உயிர். இந்த உயிரை இயக்குவது உயிருக்கு உயிரான ஆன்மாவில் மறைந்து நின்று செயல்படும் பரமாத்மா. அருள் என்பது இறைவனின் தனி பெரும் கருணை. காரணம், சக்தி என்பது தடையற்ற இயக்கமாக உள்ளது. சிருஷ்டி நியாயம் உரைநட பகுதி 353இல் இவ்விளக்கங்களை தெளிவாக கூறுகிறார் பெருமான். சரி, அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளது என்கின்றார். எல்லா உயிரிலும் இறைவன் ஒளிமயமாய் உள்ளான் என மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி கலகநிலை அறியாத காட்சியாகி என்கின்றார். கலகம் என்பது மரணம். மரணம் நீங்க அவனை காண வேண்டும். கதியாகி காற்று. காற்று என்பது ஆற்றல். ஆற்றல் என்பது சக்தி. சித்தாகி மெய்ஞான கண்ணதாகி என்கின்றார். மெய் என்றால் உண்மை, ஞானம் என்றால் அறிவு, தெளிவு. இந்த தெளிவினில் தெளிவை பெற கண்ணதாகி
2 கண், ஒளி ஒன்று, இலகு கசாமதாய். சிதாகாசம் என்பது தலையில், இலகு என்பது எளிதாக, புருவமத்தியில் ஒளியாக, அறிவு சத்தாக. இலகுதல் என்றால் ஒளி செய்தல், அதாவது மறந்து கொண்டு பரமாகாச இயல்பாகி பெருஞ்சோதி பேரறிவு அனாதியான அருட்சக்தியாகி இணை ஒன்றும் இல்லாதாகி, அதாவது உயிருள்யாம் எம்முள் உயிர் என அழகில் அறிவானந்தமாகி அளவுக்கு உட்படாத பேரறிவாகி சச்சிதானந்தமயமாய் சத்து ஒளி விந்து சித்து செயல்பாடு காற்று நாதம் அறிவுடன் ஒளியுடன் மனம் செயல்பாடு, அதாவது நாதம் கூடும்போது ஆனந்தமாக அமர்ந்த தேவே என இறைவனை போற்றுகின்றார். உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெஞ்ஞான கண்ணதாகி இலகு சித கசபதமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவதேவே என்ற இப்பாடலை பதிவு செய்கின்றார். நன்று அருளி என்கின்றார் இப்பாடலில். அருள் என்பது இறைவனின் தடையற்ற இயக்கம், ஜீவகாரம் என்பது ஜீவர்கள் தயவு. மனதில் தடையற்ற இயக்கமாகி தினசரி பசித்த இலைகளின் பசியை போக்கினால் என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்பது தெளிவாக கூறுகிறார். அருள் இயற்கையிலே வைத்தாலும், அதாவது அகவலோரி 92 எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே நினைமறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே என்கின்றார். இது ஆன்மாவின் இயற்கை குணம் கருணை. காரணம் விந்து, காரியம் நாதம். ஆக காரண காரியத்தால் குழந்தை பிறப்பெடுக்கிறது. இந்த நாதம் எனும் அமுத காற்று அருள் விளக்க மாலையிலே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விளை சுகமே சுகத்தில் வரும் பயனே என்கின்றார். தயவு எவ்வாறெனில் சிற்றின்பத்தில் ஈடுபட அமுத காற்று குறைய காதோரம் முதலில் வெள்ளை முடி வரும். அப்போ சுதாரித்து பெரியோர் கூறியதை கேட்டு அதன்படி நாம் செயல்பட்டால் அறிவால் தடுக்கணும். இல்லைனா விந்து எனும் மூலப்பொருள் குறைய இந்த மேடையில் வீசுகின்ற காற்று குறைய இருள் கூடிவிடுகிறது. அதாவது நாதம் குறைய காது மந்தமாகி கண் பார்வை குறைந்து உடம்பில் உள்ள ஆசி போய் நடக்க முடியாமல் தடுமாறுகிறோம். இப்போவாது சுதாரிக்கணும். இல்லைன்னா திரை மூப்பு வந்து நமக்கு பெரும் பயணம்தான். இதனை எவ்வாறு தடுக்கலாம் எனில் அறமீறாது வாழ்ந்தால் காரியப்படும். இல்லைன்னா இயற்கையில் உள்ள அருள் நமக்கு காரியப்படாது. அருள் காரியப்பட்டால் புண்ணியம், அருள் காரியப்படவில்லை என்றில் பாவம். இயற்கையில் உள்ள கருணை எல்லா உயிரையும் தம்முயிர் போல் எண்ணி உதவும். ஆன்மாவை பக்குவ ஆன்மா எனவும் அறமீறாது வாழ்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அசைவு உணவு என உண்டு வாழும் ஆன்மா பக்குவ அவபக்குவ கலந்தே இருக்கும் ஆன்மா எனவும், ஐயா பசிக்குது என்று கேட்டால் ஆராய்ந்து பின் வழங்குவான், இது பக்குவ அபபக்குவ ஆன்மா என்றும், எல்லா உயிரையும் கொன்று தின்னும் ஆன்மா அபபக்குவ ஆன்மா என்றும் மூன்றாக பிரிக்கிறார். இரக்கம் என்பதை ஆன்மாவிடம் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த மூன்று நிலைக்கு ஏற்றாற்போல் தயவு வெளிப்படும். இங்கே துன்பமே என்னை செய்வித்தாலும் என்கின்றார். மரண துன்பத்தை தான் குறிப்பிடுகிறார். இவர் தயவினால் ஏறான் நிலைமை செய்யறி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று சத்தியம் செய்து சொல்கின்றார். அந்த வாழ்வில் தன் தேகத்தை ஒழித்து கொண்டு உள்ளார். இது ஒளி தேகம், தோன்றும் தோன்றாமலும் இருக்கும். தோன்றுவார் மறைவார் தோன்றுவார். ஆனால் நம் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. அருளே துணை. இந்த அருளை எவ்வாறு பயிர வேண்டும் என அருள்விளக்க மாலையில் 87ஆம் பாடலில் செயலனைத்தையும் அருள் ஒளியால் காண்க என திருவுள்ளம் பற்றிய ஞான தேசிக மானியே என்கின்றார். ஆக எண்ணம் என்பது நினைப்பு என்பது செயல் என்பது காற்றின் இயக்கம். மனம் காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல்
ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார். மேலும் எண்ணம் என்பது 80 கோடி, அது நினைக்கும் தொழிலின் நிமிடம் மறக்கவில்லை என்பார் பெருமான். இந்த மனம் தினசரி பசித்த இலைகளின் பசியை போக்குதல் அருட்செயல். அதனால் நம்ம ஆன்மா பிரகாசிக்கும். இது அருள் ஒளி. அதனால்தான் பெருமான் மனுமுறை கண்ட வாசகத்திலே பதிச்சோர் முகம் பாராது இருந்தோனே என்பார் என்றும், இப்பாடலில் அந்தோ என் பேதை மனம் அடங்கி இருப்பதன்றி என்கின்றார். பேதை என்பது அறிவற்ற நிலை, அறியாமை. இந்த அறியாமையை போக்க மனமடங்கும் திறத்தினிலே ஓரிடத்தை இருந்தறியேன், அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் என்கின்றார். சரியை 4 நிலை, கிரியை 4 நிலை, யோகத்தின் 4 நிலை, 12ஆம் படி, அதாவது 13ஆம் பகுதி ஞான சரியை. ஞானம் என்பது தெளிவு. சரியை என்பது புறத்தில் நம் தரத்துக்கு தக்கவாறு பிற உயிரின் பசி துன்பத்தை போக்க போக்க தெளிவினில் தெளிவு பெற முடியும். ஊரனடிகளாரின் ராமலிங்க வரலாறு என்ற புத்தகத்தில் 302ஆம் பக்கம் விக்கிரக வழிபாட்டை பற்றி தெளிவாக கூறி இறுதியில் சாதாரண தரத்தவர்கள் செய்ய வேண்டிய தியானத்தை பற்றி உபதேசிக்கும் போது, தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது உருவத்தை தியானிக்க வேண்டும், நிஷ்மங்கலமாய் இருக்கக்கூடாது, உருவமாக இருக்க வேண்டும், அருவமாக தியானிக்கப்படாது, பின் உருவம் கரைந்து அருவமாகும் என பெருமான் உபதேசித்து அருளியுள்ளார்கள். அக வழிபாடு. ஜோதி என்றால் என்ன? 106 தலைப்பில் ஞான சித்தையும் ஒளிநிலையும் என்ற தலைப்பில் தெளிவாக குறிப்பிடுகிறார். மேலும் நம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆச்சாரியார் அருட்கரகத்தால் திறக்கப் பெறுவது நல்லது என்கின்றார். இந்த கண் திறக்கப் பெற வேண்டுமென்றால் நமக்கு முடி வளரக்கூடாது, வளர்ந்தால் திறக்காது. 107ல் தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் என்கின்றார். ஜோதி என்றால் என்ன? ஜோதி என்பதின் விளக்கம் கூறிவிட்டார். ஜோதியை வணங்கணுமா வேண்டாமா? சித்திவளாக வழிபாட்டு விதி 1873 வருடம் 555ஆம் பக்கம், பெருமான் ஸ்ரீமுக வருடம் கார்த்திகை மாதத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகைபுரத்தில் வைத்து, அவர் உள்ளிருந்த விளக்கு அருள் விளக்கு, அருட்சுடர், அருள்ஜோதி சிவம், அருள் அமுது, அருள் நிறைவு, அருள் வடிவ பொருள். அருள் என்பது இறைவனின் தடைவு. தடையற்ற இயக்கமாகிய அனாதியாகிய காற்றின் தனி பெரும் கருணை. நாம் நம் தரத்துக்குவாறு திரவாரண்யம் செய்ய, புறத்தில் உபகாரம் செய்ய செய்ய பர உபகாரம். எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான். இதனை மகரிஷி நடமாடா கோயில் நம்மோருக்கு ஒன்றியல், படமாடா கோயில் பகோருக்கு தாமே என்பார். நீ இன்னும் உயிருக்கு மேலான உதவியான மிக கொடுமையான பசியை நீக்கினாய். அந்த உபகாரம் உனக்கு ஆற்றலை வழங்கி ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய உன் ஒளியை காப்பாற்றும். கல்லாய மனம் கரைய கரைய புன்னொளி கண்டது என்கின்றார். அதாவது தேகம். அந்த தேகம் புன்னொளி கண்டால் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும், ஆக்கமும் அருளியது அருட்பெருஞ்சோதி என்றார். இப்போ உள்ளொளி ஓங்கும். உள்ளிருந்த விளக்கை தயவால் பெற்றது புறத்தில் வைத்த மங்களகரமாக இருப்பதாக இருந்தாலும், நமது தர்மவான் புண்ணியதுரை தன் கையால் வைத்த விளக்கு மேட்டுக்குப்பம் சித்திவளாக்கும் பெருமாளிகள் வணங்குவதா வேண்டாமா என்பது அவரவர் விருப்பம். உள்ளிருந்த விளக்கு தயவினால் பெற்ற ஆற்றல் மிகு ஒளி, கண்ணுக்கு தெரியாது மறைந்திருப்பது. புறத்தில் உள்ள விளக்கு கண்ணுக்கு தெரியும், மங்களகரமாக புற இருளை போக்கி எப்போதும் பிரமாசமாக விளங்க பெருமானால் வைக்கப்பட்டது. இதனை மகரிஷி விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் என்பார். பெருமான் இதை தடைபடாது ஆராதியில் என்றார். மங்களம் என்றால் நற்செயல் முடிவில் வாழ்த்து பாடுதல். செயல் முடிந்தவுடன் வாழ்த்து பாடுவது, அதாவது செயல் முடிந்துவிட்டது என்பதன் பொருள். பெருமான் இவர் வந்த வேலை முடிந்துவிட்டது, அதனால் மங்களகரமாக விளக்க வைத்தார். எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதியிடம் இவர் ஒளி தேகம் கேட்டார். அவர் வழங்கிவிட்டார். தன் தேகத்தை மறைத்து கொண்டு இருக்கிறார். சான்று 4600ஆம் பாடலில் ஊன உடம்பே ஒளி உடம்பாக ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியது வான பெரும் ஜோதி பொதுவிளங்கும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இவர் கேட்டார். சான்று
3452 பாடலில் இறந்து இறந்து இளைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருளமுதம் அளித்து என் புறம் தழுவி அகம் உணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோக பொங்கியிட விளந்தேன் என்கின்றார். அருள் என்பது தயவு. இவர் தயவினால் பெற்றுவிட்டார். என்னை ஏறா நிலைமையும் ஏற்றியது தயவு. அந்த தயவனால் இவர் பெற்ற நிலை காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறவியற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எங்காதே அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றான் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவென நினையாதீர் உலகீர் எந்த அருட்பெருஞ்சு இறைவனை சார்வீரே என்கின்றார். விளக்கு என்பது மங்களம். செயல் முடிவு பெற்றது. மங்களமாக பாடல் பாடுவது வழக்கம். பெருமான் ஸ்ரீமுக வருஷம் கார்த்திகை மாதத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகைபுரத்தில் வைத்து இதை தடைபடாத ஆராதிங்கள், தீடப்பத்தை தடைபடாத ஆரணை செய்ய சொல்லியுள்ளார். ஒளியாக தீபத்தில் தெய்வ பாவனை எனும் தெய்வ உறவு. இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன். அப்போ உள்ள மறைந்து உள்ளார். ஆன்மா இப்போது தீபம் முன்னிலையில் விளங்குகின்றபடியால், அதாவது கோவிலில் தீபம் எரியும், முன்னாடி சாமி சிலைகள் இருக்கும். அதுபோல தீபத்து முன்னிலையில் தீபம் வைத்து அதன் முன்னிலையில் நாம் உட்கார்ந்து நம்முள் இறைவன் புருவமத்தியில் இருக்கின்றான். இது தீபம் வேறு, புருவமத்தி வேறு. அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் முன்னிலை வகிப்பவர் வேறு, சொற்பொழி ஆற்றுபவர் வேறு. அதுபோன்றுதான் தீபம் முன்னிலையில் விளங்குகின்றபடியால் நம்முள்ள சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்பார். மகரிஷி விளக்கினை ஏற்றி இருள் போய் ஒளி வந்துவிடும். விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் என்பார். விளக்கின் முன்னே வேதனமாக விளக்கை ஏற்றி முன்வைத்து 2 கண்ணால் பார்க்க விளக்கின் ஒளி கண்ணொளி, அதாவது ஒளியும் ஒளியும் கூட காற்றின் இயக்கமாக மனம் வேலை செய்யாது என்கின்றார். இது முதற்படி. 2வது மனதை சிற்றவையின் கண்ணை நிறுத்துதல், அதாவது புருவம நீரில் நிறுத்துதல். நமக்கு எந்த தேவையும் இல்லை என்றால் மனம் நிற்கும். தேவை உள்ளவரை நினைப்பு வர மனம் செயல்படும். அதனால் மனம் கரைய ஜீவகாருண்யம் தரத்துக்கு தக்கவாறு செய்யுங்கள் என்கின்றார். என் பேதை மனமடங்கி இருக்காது, எல்லாம் கண்டிருக்கும். அதாவது நன்மை தீமை ஏற்றாற்போல் பிறப்பை வழங்கிய இந்த அன்பே இறைவா. மனதின் இயக்கமாகிய அன்பு. என் அம்மா காற்றின் இயக்கத்தால் செயல்படுகிறோம். என் அப்பா ஒளியின் இயக்கமாகிய அறிவு இயக்குகிறது. ஆக மனதின் செயல்பாடாகிய ஜீவகாருண்ய செயலை ஆன்ம அறிவுடன் சேர்த்தால் காற்றின் இயக்கமாகிய நாதமும் ஒளியின் இயக்கமாகிய விந்தும் இரண்டும் சேர்ந்து நமக்கு எல்லாம் செயல்கூடும் என பாடலை உறுதி செய்கின்றார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புவார். எல்லா விரதம் கொலைமலாமோ எல்லோரும் நைத்தன நம்பெறும். எல்லோரும் வாழ்க்கை செய்யும். அருட்பிரகாஷ் சர்க்குருநாதர் திருவடிகளில் அபயம் 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 அபயம். திருச்சி.